வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை வறுப்பு. இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். சில கடைகளுக்கு போர்டே தேவையில்லை. அந்த ரகத்தை சேர்ந்ததுதான் அந்த பட்டாணி கடலை கடை. ஆனாலும் கடை திறந்த புதிதில் வறுகடலை வர்த்தகம் என கோணாமானாவென்று முதலாளியே தனக்கு தெரிந்த ரகர ரகரங்களை பிரயோகித்து பெயிண்டால் எழுதியிருந்தார். பின்னர் வர்த்தகத்தில் கா உதிர்ந்து வறுகடலை வருத்தம் என்றானது. தலையில் அழுக்கு துண்டும் முண்டா பனியனுமாக காய்ந்து போன தென்னை ஓலையைப் போல ஒரு எலும்புக்கூடு மனிதன் கடையின் கர்ப்பகிரகத்தில் பட்டாணியையோ வேர்க்கடலையோ விளக்குமாற்றின் அடிக்கட்டையால் வறுத்து கொண்டிருப்பான். பெரும்பாலான நேரம் வானலியில் மணல்தான் இருக்கும். சரிந்த நிலையில் வாய் பிரிந்து அருகே இருக்கும் மூட்டையிலிருந்து வேர்க்கடலையை அவ்வப்போது அள்ளி வானலியில் போட்டுக் கொள்வான். அதை போடுபவனும் அவனே, வறுப்பவனும் அவனே, சல்லடையால் சலித்து எடுப்பவனும் அவனே என எல்லாமாகி நின்றான் அவன். அவள் காரம் போட்ட காராமணி வகையறாக்கள் சிறு சிறு கூடைகளில் குட்டி குட்டி ஆளாக்குகளோடு வீற்றிருந்தன. பின்னணியில் கண் மூக்கு வாயுடன் கூடிய இன்னொரு பெரிய கூடை போல முதலாளியின் கனத்த சரீரம். ஆயுத பூஜை, பொங்கல் போன்ற நாட்களில் பிரம்மாண்ட பொதி மூட்டைகளில் பொரியும் அதன் மேல் அளப்பதற்கான பல பல பக்கா படியும் வைக்க முதலாளி தவறியது இல்லை. பொறிக்கால், புழுதி முக்கால் என தெரு புழுதியெல்லாம் படிந்தாலும் உப்போடு உப்பாக அது இரண்டர கலந்துவிடும். அந்த ரோடில் வெகுநாள் வரை அவருடையது தவிர வேறு பொறிக்கடை கிடையாது. திடீரென்று ஒரு நாள் ஒரு பெரிய அடுக்குமாடி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்தது. அதிலிருந்து அவருக்கு வியாபாரம் கொஞ்சம் மட்டுப்பட்டது. அறுத்து வச்ச காகிதம் அப்படியே கரையாமல் கொக்கியில் கத்தையாக தொங்குவது அவர் மனதை சஞ்சலப்படுத்தியது. முக்கியமாக பொறிமடிக்கும் அரை நியூஸ் பேப்பர் ஏறக்குறைய பழுத்தே விட்டது. பொறி தின்னுகிறவர்கள் வேகமாக குறைந்து வருகிறார்களா? அதெல்லாம் இல்லை. பொறிக்கு மசாலா கிசாலா போட்டு பிளாஸ்டிக் பையில் அழகாக, அதே சமயம் அநியாயமாக 5 ரூபாய்க்கு விற்கிறார்கள். அதையும் ஏமாளி ஜனங்கள் கேள்வி கேட்காமல் வாங்கி போகிறார்கள். கண்ணாடி கூடுக்குள் இருந்தால் அதுக்கு மவுசே தனிதான். அதுவும் தவிர பக்கத்தில் புதிசாக பாம்பே சாட் கடை வந்ததில் இவர் வியாபாரம் இன்னும் படுத்துவிட்டது. பொரியிலே காரா பூந்தி கலப்பாங்க தெரியும். ஆனால் பொரியில் பூரி, வெள்ளரிக்காய், உருளைக்கிழங்கு என்று எதையெல்லாமோ கலந்து சிவப்பாக என்னத்தையோ ஊற்றி விற்பதை அவர் அப்போதுதான் பார்க்கிறார். ஒரு பக்கம் விஜயா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், இன்னொரு பக்கம் பாம்பே சாட் என நெருக்கடியான நிலையில் வறுகடலை எலும்பு கூடுக்கு 2 மாச சம்பளம் பாக்கி. அவனுக்கும் வயிறு இருக்கே. ஒரு நாள் இன்னையோட நின்னுக்கிறேன் மொல்லாளி என்று சொல்லிவிட்டு நின்று விட்டான். ஒரு நாள் புல்டோசரங்க சகிதம் நகர சபைக்காரங்க வந்துட்டாங்க. தெருவிலே நிறைய கடைகளை இடிச்சு தள்ளிக்கிட்டே வராங்க. உங்க ஓனருக்கு நோட்டீஸ் விட்டாச்சு. எவனையும் கேட்க வேண்டியதில்ல. நாளைக்கு காலி பண்ணலேனா உன் அத்தனை சாமானும் மண்ணுதான்னு எச்சரிச்சுட்டு போனாரு இன்ஜினியர். 5-10 கொடுத்து அடைக்கிற சமாச்சாரம் இல்லை இது. நெசமாலுமே ரொம்ப கடைகளை இடிச்சுட்டாங்க. கவர்மெண்ட் இடமா ஆக்கிரமிச்சிருக்காங்களாம் கடைக்காரங்க. அந்த நாயி நம்ம கையில சொன்னானா பத்தியா என்று மருகினார் முதலாளி. அந்த பம்பாய் சாட்காரனை கூட காலி பண்ண சொல்லிட்டாங்களாமே. ஒளியட்டும், அவனுங்களுக்கென்ன பொழைச்சுக்குவானுங்க. இளம் வட்டம். கொஞ்ச நாள் சமாளிச்சு பார்த்தார். அப்புறம் வீட்டிலேயே வறுத்தெடுத்து தகர டின்களில் போட்டு கடற்கரை பக்கம் கொண்டு போய் விற்றார். அடியே, வரட்டு கடலை வேணாம். எல்லா பயல்களுக்கும் நாக்கு நீண்டு போச்சு. மசாலா கிசாலா எதுனா போட்டு கண்ணாடி காகிதம் சுத்தி ஷோ பண்ணுனாதான் வாங்குறேங்கிறாங்க. அப்படிதான் 3 மாசம் விட்டார். சரக்கு நல்லாவே போச்சு. வெறும் ஒற்றை கடலையில கார மசாலாவை போட்டு அதுல புதினாவையும் வறுத்து போட்டு 2 ரூபா பாக்கெட்டு நல்லாவே மூவாச்சு. ஆனா அவர் துரதிர்ஷ்டம் எங்க போனாலும் அவரை நிழல் மாதிரி துரத்துக்கிட்டே வருமே, அது இப்போ சுனாமியா வந்து சேர்ந்தது. கடற்கரை வெறுசோடி போச்சு. பீச்சாங்கரைக்கு வர்றதுனாலே ஜனம் அஞ்சுது. கடலை பார்க்க வர்ற ஜனம் குறைஞ்சதுனால இவர் கடலை போனி ஆவல. பொஞ்சாதிக்கும் மூட்டு நோவு, சர்க்கரைன்னு தினமும் எதனா பிடுங்கல். வயசான காலத்துல இப்படி மாட்டிக்கிட்டோமே மீனாட்சின்னு வருத்தப்பட்டா. ஒரு நாள் வறுப்பு அவர் வீட்டுக்கு வந்தான். கடலை வறுத்து கொண்டிருந்த எலும்புக்கூடு. மொல்லாளி, நல்லா இருக்கீங்களா? நீ தான் பாக்குறிய வறுப்பு, எல்லாம் போச்சு. அடியோடு புட்டுக்குச்சுடா.
அண்டாவாட்டம் உருண்டு கிடப்பாளே ஆச்சி, இப்ப பாரு சுக்காட்டம் ஆயிட்டா. அது எப்போ மண்டைய போடுமோ தெரியல. மனசு நொந்து போகாதீங்க மொல்லாளி. ஒரு விஷயம் உங்க காதுல போட்டுட்டு போகத்தான் இப்ப நான் வந்தேன். என்னடா சொல்லு. நம்ம பட்டாணிய பதமா வறுத்து ஏதோ வெளிநாடாம், பேரு வாயில நுழையல, அங்கே அனுப்பிடுறாங்க. சூப்பரா பிசினஸ் நடக்குது. 20 ஆளுங்க பகலா வேலை செய்றாங்க. நாம ஓல் நாட்டா வறுத்து அனுப்பிச்சிடலாம். விதவிதமா பேக்கிங் எல்லாம் வெளிநாட்டுல நடக்குது. அவன் ஒண்ணுமே சேர்க்கறதில்ல, வெறும் பேக்கிங்லயே மயக்கி போடுறாங்க. அப்படியா? தேய்க்கத்தான் ஆள் இல்லாம இருக்குது. தினத்துக்கும் சேட்டு 100 ரூபாய் தந்துடுறான். யாருங்கிறியா? முன்னே பாம்பே சாட் வச்சிருந்தானே அவன்தான். அடப்பாவி, அங்கே கிளம்பிட்டானா? முல்லாலி, பணம் நல்ல விதை மாதிரி. போடுறவன் போட்டா எங்கேயும் முளைக்கும். நீங்க வர்றீங்களா? வர்றதுனா நாளையில இருந்து கூட்டி போறேன். மகிழ்ச்சியும் துக்கமும் அதுவாக பொங்கி வழிந்தது. 2 நிமிஷ மௌன இடைவெளிக்கு பிறகு, அதையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் என்றார். கேட்கறது என்னது என்று உள்ளே இருந்து குரல் வந்தது. சில நிமிஷங்களில் மீனாட்சி எழுந்து பலவீனமாக வந்து நின்றாள். அவள் காலில் வறுப்பு விழுந்து வணங்கினான். உன்னாட்டம் விசுவாசக்காரங்க இன்னும் இருக்காங்கப்பா. எந்திரி. பொண்ணுக்கு கண்ணாலம் பண்ணிட்டியா? பாத்துட்டு இருந்தியே. நோட்டீஸ் வைக்க வேறமா? இடம் குதிந்து போச்சு. உள்ள போய் முதலாளி தேடி துருவி 50 ரூபாய் நோட்டு ஒன்றை தட்டில் வைத்து கொண்டு வந்தார். ஒரு 500 வச்சு கொடுக்க கூட வசதி இல்லாம போச்சுடா வறுப்பு. அவர் தொண்டை கரகரத்தது. கொடுத்த கைதானே மொல்லாளி என்றவன் மறுப்பு சொல்லாமல் ரூபாயை எடுத்துக்கொண்டு, நாளைக்கு ரெடியாயிருங்க மொல்லாளி என்று விட்டு புறப்பட்டான். அவன் வந்துவிட்டு போய் சில நிமிடம் ஆகியும் வறுப்பு வாசனை அங்கேயே சுழன்று கொண்டு இருந்ததை அவர் நாசி உணர்ந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.